மண் சட்டியில் நல்லெண்ணெயை பயன்படுத்தி இது போல் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் 1 கிலோவை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம பிரட்ட இந்த மட்டன்லேருந்தே தண்ணி நல்லா நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் பிரட்டி விடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாங்க. அதற்கு இடைப்பட்ட டைமில் நாம் சின்னதாக 2 தக்காளியும் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நமக்கு வணங்கி வந்திருக்கும் மட்டன். இந்த மட்டன் குழம்பு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் விழுது அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் வதங்கினா போதுங்க. நல்லா வதங்கி விட்டாவே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கறி மசாலா பொடி 1½ ஸ்பூன், மட்டன் மசாலா 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு நாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மூழ்கி மேலே வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் இப்போவே பாதி போல் வெந்து வந்திருக்கும். இன்னும் வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம். இப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்களோட பச்சை வாசனமெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா கறி வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்கணுங்க. அப்பப்போ நம்ம தட்டை எடுத்துகிட்டு கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. மட்டன் நல்லா பூ போல் வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.